கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலிருந்து நாம் யோசுவா புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து கர்த்தர் அழைத்து வருகிற பொழுது தேவன் பயன்படுத்திய மிக ஒரு உன்னதமான ஒரு மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா மோசே. மோசேக்கு பிறகு இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தது யாரு அப்படின்னா யோசுவா, இல்லைங்களா? யோசுவாவுடைய காலங்களிலே நடந்த வரலாற்று சம்பவங்களை நாம் இந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம், இல்லைங்களா? இந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசுவாவுடைய மக்களான இஸ்ரேல் மக்கள் அனைவரும் யோர்தானை என்ன பண்ணாங்க, கடந்தார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். முதல் பகுதி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பிரசங்கத்திற்கு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தில் வெற்றி என்று நாம் தலைப்பு கொடுக்கலாம். அவருடைய விசுவாசத்திலே வெற்றி பெற்றவர்களாக யோர்தானை கடந்து சென்றார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியில நாம் வாசிக்கிற பொழுது ஸ்பர்ஜன் ஒரு பெரிய பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லப்படுகிற அவர் சொல்லுகிற பொழுது, தேவன் தம்மை எளிதான பாதையில் அல்ல, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும் பாதையில் நடத்துகிறார். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் நேர்த்தியாக வழி நடத்துகிறார். வழி நடத்துகிற பொழுது எளிதான பாதையில் அல்ல, நாம் விசுவாசத்திலே வளரும்படியான, விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் நாம் ஆழமாக வேறு ஒன்றும்படியாக சில நேரங்களில் கடினமான பாதையின் வழியிலே என்ன பண்றாங்க, நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடினமான பாதைகள், இந்த கடினமான சூழ்நிலைகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது நாம் எதனால அந்த கடினமான பாதையினூடாக நாம் கடந்து வருகிறோம் என்று சொன்னால், நாம் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் நாம் பலப்படுவதற்கும், விசுவாசத்திலே நாம் இன்னும் அதிகமாய் வளருவதற்கும் இந்த கடினமான பாதைகள் நமக்கு என்னவா இருக்குதுங்க, உதவியாக இருக்கிறது. இந்த கடினமான பாதைகள் வருகிற பொழுது நாம் இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே நம்மால் என்ன பண்ண முடியும், பலப்பட முடியும். ஏனென்று சொன்னால், நாம் அந்த கடினமான பாதையினூடாக நாம் வருகிற பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை நேர்த்தியாக வழிநடத்துகிறார் என்பதை நாம் தெளிவாக நம்மால் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப இன்னும் அதிகமாக நாம் விசுவாசத்தில் நாம் என்ன பண்றோம், வளருகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம், ஆயத்தப்படுறாங்க. எதுக்காக ஆயத்தப்படுறாங்க? யோர்தானை கடப்பதற்கு என்ன பண்றாங்க, ஆயத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலை, இல்லைங்களா? விசுவாசத்திற்கு ஏற்பட்ட பரீட்சை என்ன அப்படின்னா யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதியை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, அது இந்த காலத்துல வசனம் சொல்லுது இல்லையா, அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் பார்க்கும் பொழுது இந்த காலங்கள்ல யோர்தான் என்ன பண்ணுமாமா, கரை புரண்டு ஓடுமா, இல்லைங்களா? பயங்கரமா தண்ணி போகும். யோர்தானை கடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அதிகமான தண்ணி போகுது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, இல்லைங்களா, பெரியவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணணுங்க, யோர்தானை கடக்க வேண்டும். அப்போ ஒரு கடினமான சூழ்நிலை யாருக்கு முன்பாக இருக்குது, இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர்களை யார் வழி நடத்திக்கிட்டு போறாருங்க, யோசுவா வழி நடத்திக்கிட்டு போறாரு. அப்போ வசனம் சொல்லுது, அதிகாலமே எழுந்து அதற்கு தயாராகிறாங்க. எதுக்கு தயாராகிறாங்க? யோர்தானை கடப்பதற்கு அவர்கள் என்ன வாக்குறாங்க, தயாரா. வாசிக்கலாம். எழுந்த பின்பு அங்கே தங்கினார்கள். அடுத்தது 3 நாள்
ம் 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 ஆமா, கட்டளை கொடுத்து அவர்களுக்கு கிட்ட கட்டளை என்ன அப்படின்னா, முதல்ல ஆசாரியர்கள் இல்லைங்களா உடன்படிக்கையை பற்றி என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாரும் என்ன பண்ணுங்க, நடந்து போகணும். அவங்க பக்கத்துல என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு அறிவுறுத்தல். அது மாத்திரமில்ல, அடுத்த 5ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம், வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை என்ன பண்ண போறாருங்க, செய்ய போறார். அதுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைங்களா? நம்ம அநேக நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், அற்புதமான காரியங்களை செய்யணும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுங்க, நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நாம அநேக நேரங்களில் எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக, நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை பத்தி நாம் என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறதும் இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. ஆனால் இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி யோசுவா சொல்றாரு, நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை வெளியரங்கமான பரிசுத்தத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நாம் உள்ளான இருதயத்திலே, உள்ளான மனுஷனிலே நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க, இருக்க வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுதுதான் நாம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண முடியும், மாற முடியும். மாணவர்களை சும்மா மன்றாடுறது இல்லை. இங்க அதான் யோசுவா சொல்றார், உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைங்களா? முதல்ல என்ன பண்ணாங்க, ஆயத்தமானாங்க. இரண்டாவது என்ன பண்ணாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டார்கள். இல்லைங்களா? வசனம் சொல்லுது இல்லைங்களா, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முடியாது. எபிரேயர் 12:14 வசனத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் 12:14-15 வாசிங்கம்மா. பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்க பரிசுத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை என்ன பண்றது இல்ல, தரிசிக்கிறது இல்ல. ஆண்டவரிடத்துல ஒருவரும் என்ன பண்ண முடியாது, சேர முடியாது பரிசுத்தம் இல்லாமல். பரிசுத்தம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் நாம் நம்முடைய பழைய பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பண்ணுங்க, மாறினவர்களாக கர்த்தருக்கு ஏற்ற நபர்களாக நாம் வாழ்வதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம என்ன பண்றாருங்கக்கா, நம்மை பரிசோதித்து பார்த்து நம்மை ஆராய்ந்து அறிகிற அந்த திறனை நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிற. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் மெய்யாகவே நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேனா, என்னுடைய சிந்தனையில, என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய நடக்கையில எந்த விதமான தவறுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுங்களா? நாம் களைய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, நாம் விட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நம்முடைய சிந்தையிலே நாம் எண்ணுகிற காரியங்களிலே நாம் மாற்றம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதுதான் பரிசுத்தப்படுத்துதல். நம்மை நாம் சரி செய்வது இல்லைங்களா? இங்க வசனம் சொல்லுது இல்லைங்களா? இங்க எந்த வசனம் வாசிக்கலாம் மீண்டுமாக?
பரிசுத்தம் இல்லாமல் தரிசிப்பதில்லையே. இல்லைங்களா? என்ன கண்மானவர்களே, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம் உடம்ப கழுவி குளிக்கிறோம் இல்லைங்களா? சோப் போட்டு குளிக்கிறோம். என்னென்ன சோப்போ வந்திருக்கு. எதுக்காக குளிக்கிறோம்? உடம்புல என்ன ஆயிருது? அழுக்கு இல்லைங்களா? வேலை செய்யறவங்களுக்கு என்ன ஆயிருது? அல்ல சும்மா இருந்தாலும் அழுக்கு வந்துருது. அப்ப அதை நாம் குளிக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் என்ன பண்ணிருதுங்க? போயிருது. சொல்றாங்க இல்லையா, இப்பதான் சுத்தமா இருக்குது சார், ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவையா என்று சொன்னால் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் தேவை. நாம் இந்த பூமியில நாம் ஒன்னும் தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் நாம் என்ன பண்ணல, வாழல. நாம் இந்த பூமியில வாழுகிற பொழுது நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் பேசுகிற காரியங்கள், நாம் எல்லா காரியமும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களா தான் இருக்கு இல்லைங்களா? நாம் வசனம் சொல்லுகிற கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாமே இருக்கு. எல்லாவற்றிலும் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. ஆனால் நம்மை நாம் பரிசோதித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளுகிறவர்களாக, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதல் காரியத்தை நாம கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? முதல் விஷயம் என்ன நாம கற்றுக்கொண்டோம்? முதல்ல ஆயத்தப்பட்டார்கள். ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை எதிர்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். அந்த ஆயத்தத்துல ஒரு மிக முக்கியமான பகுதி என்னங்க? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய அதை குறித்து நம்ம நிறைய நேரங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செயலின் மூலமாக, நம்முடைய சிந்தனையின் மூலமாக நாம் செய்கிற தவறுகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாக, அதிலிருந்து மனம் திரும்பி வருகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆக இங்கே பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் தடையை நோக்கி முன் சென்றதாக இருந்தது. முதல்ல மனுஷனை போல முதல்ல யாருடைய பிரசன்னம் அங்க போச்சுங்க? தடையை நோக்கி தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம்னா எதுங்க? உடன்படிக்கை பெட்டி. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல மோசேயை வழிநடத்தின போதும், இங்கே யோசுவாவை கர்த்தர் வழிநடத்தின போதும், அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் என்ன பண்ணுச்சுங்க? போச்சு. இல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். இங்கே இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிங்கம்மா. போதுங்கக்கா. அப்ப உடன்படிக்கை பெட்டி முன்பாக என்ன பண்ணுச்சுங்க? போச்சு. எதற்கு முன்பாக ஒரு பெரிய தடை இருக்குது. என்ன தடை? யோர்தான் இருக்குது, இவர்கள் கடக்க முடியல. அப்ப உடன்படிக்கை பெட்டி முதல்ல போகுது. அப்ப கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை வழிநடத்தியது அல்லது அவர்களுக்கு முன்பாக சென்றது. கர்த்தர் ஒரு தடை வருகிற பொழுது அவர் பின்னாடி நின்று நம்மை வழிநடத்துகிறவர் அல்ல, நம்மை புஷ் பண்றது இல்லை. மாறாக தேவன் அந்த தடைக்கு முன்பாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இல்லைங்களா? அதை நம்ம எத்தனை நாள் எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம்? நமக்கு சோதனையான காலங்கள் வருகிற பொழுது, கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது கட்டாயமாக தேவன் நமக்கு முன்பாக இருந்து நம்ம என்ன பண்றாருங்க? வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க இஸ்ரேல் மக்களை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணலைங்க? கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை. அவர்கள் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாருங்க? மீறி நடந்தவர்கள் இல்லைங்களா? மோசேயுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தவர்கள், முரட்டாட்டமான மக்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் தாம் செய்த உடன்படிக்கையின்படி
அவர்களை என்ன பண்ணாருங்க, கானான் தேசத்தை காண செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணல, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்ப தடை வருகிற பட்சத்துல, தடை இருக்கிற பட்சத்துல தேவன் என்ன பண்றாருங்க, அந்த தடைக்கு முதலாளாக போய் நின்று தடையை அகற்றுகிறவராக இருக்கிறார். இங்க உடன்படிக்கை பற்றி முன்னாடி என்ன பண்றாங்க, எடுத்துக்கிட்டு போறாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன பிரச்சனை, என்ன சஞ்சலம், என்ன வருத்தம், என்ன சோதனை வந்தாலும் கூட நாம் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று நம்ம என்ன பண்ணுவாருங்க, வழி நடத்துவார். நம்ம சில நேரங்களில் ஒருவேளை அதை உணராதவர்களாக நாம் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் நம்ம என்ன பண்றது இல்லைங்க, கைவிடுவதே இல்லை. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் தோன்றலாம். அதனுடைய வெளிப்பாடா தான் நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரங்கள்ல மன வருத்தத்தோடு நம்ம பேசுறோம். என்ன பேசுறோம், ஐயோ ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டாரே. கிடையவே கிடையாது. ஒருபோதும் கைவிடுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. இங்க உடன்படிக்கை பெட்டி எவ்வாறு அந்த தடைக்கு முன்பாக நேராக சென்றதோ அதே போல இல்லைங்களா, அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் கூட ஏற்படுகிற தடைகளுக்கு முன்பாக தேவன் என்ன பண்றாருங்க, அவருடைய பிரசன்னம் செல்லுகிறது. இந்த கர்த்தர் முன்பாக செல்லுகிற பொழுது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடை என்ன ஆயிருங்க, ஒண்ணுமில்லாத போயிரும். யோர்தானை விடவா பெரிய தடை, செங்கடலை விடவா பெரிய தடை இல்லைங்களா, இங்கே அதை நம்மால கட்டாயமாக உணர முடியும். கர்த்தர் யாத்ரா புஸ்தகத்துல கூட வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னொருவர் சங்கீதம் 114 3ஆம் வசனம். சங்கீதம் 114 3. நான் 2ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஆமா, போதுங்கம்மா. கர்த்தருடைய பார்வையிலிருந்து கர்த்தரை பார்த்து யோர்தான் என்ன பண்ணுச்சுங்க, பின்னிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல யாத்ரா புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுடைய சமூகம் ஒருவேளை எங்களோட வரல அப்படின்னா நாங்க என்ன பண்ணிருப்போம், ஒண்ணுமில்லாத போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லைங்களா, நம்மை வழி நடத்துவதாக, நமக்கு முன்பாக நின்று நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 3வது பகுதியாக 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். போதுங்கா. இந்த வசனங்கள்ல 3 வசனங்கள்ல நாம ரொம்ப அருமையாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு பெரிய அற்புதம். என்ன பெரிய அற்புதம், யோர்தான் என்ன பண்ணுச்சுங்க, கரை புரண்டு ஓடுற யோர்தான் ஆசாரியர்களுடைய கால் பட்டதும் என்ன பண்ணுச்சுங்க, அப்படியே ஒரு குழியிலாக நின்றது. ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதம் எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்று சொன்னால், செயல் வடிவில் உருவாகும் பொழுது அந்த விசுவாசம் என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுவதாக இருக்கிறது. 3 காரியத்தை பார்க்கணும் நம்ம. 1, அற்புதம் நடக்குது.
எதன் அடிப்படையில? அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் வெறுமனே விசுவாசம் இல்ல, இந்த விசுவாசமானது கீழ்ப்படிதலின் மூலமாக வெளிப்படுகிறது. கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் ஒண்ணுமே இல்லை, இல்லைங்களா? செயல்படுத்தாத விசுவாசம் ஒண்ணும் இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். விசுவாசம் இருக்குது, இறங்கு அப்படின்னு சொன்னே அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. அவர்கள் தங்களை என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படுத்தினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். யாருடைய வார்த்தைக்கு? யோசுவாவுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். அப்ப எனக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்குதுன்னா நாம் அதை செயல் வடிவில் நாம் என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்த வேண்டும். சும்மா இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றோம், ஆனா அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவதில் நாம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம பொய் உள்ளவர்களாக, குறை உள்ளவர்களாக நாம் போய்விடுகிறோம். இங்கே அங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றவர்கள் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார்கள், இல்லைங்களா? அந்த காட்சியை நம்மால என்ன பண்ண முடியும்? நம்மால பார்க்க முடியும். அதே போலத்தான் செங்கடலை கடக்கும் பொழுதும் கூட அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறது என்ன பண்ணுதுங்க? வெளிப்படுத்துகிறது. அப்ப கடினமான சூழ்நிலை வருகிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், முழுமையாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முழுமையான கீழ்ப்படிதல். செங்கடல் முன்பாக இருக்குது, பின்னாடி யார் துரத்திக்கிட்டு வராங்க? யார் துரத்திட்டு வராங்க? பார்வோனுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க? துரத்துக்கிட்டு வராங்க. இங்கே மோசே இடத்துல ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக மோசே செய்த உடனே அந்த செங்கடல் என்ன ஆயிடுச்சுங்க? இரண்டாக பிரிந்தது. வெட்டாந்தரையை கடக்கிறது போல என்ன பண்ணாங்க? கடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்குதா? இந்த கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். பல நேரங்களில் நான் அதை எடுத்து வாசித்தது உண்டு. கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. கர்த்தரை எதிர்பார்க்கிற காரியம் என்ன இல்லைங்க? வாசிங்க 21, 22 வசனங்கள்ல. கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எது ரொம்ப உத்தமம்? எது சரி? இப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னங்க? கீழ்ப்படிதல். ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதற்கு முழுமையாக நம்மை கையெழுப்பதுதான் கீழ்ப்படிதல். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், கீழ்ப்படிதல் என்றால் என்ன? சாதாரணமான ஒரு கேள்வி இல்லையா? கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? சொல்வதை ஏற்றுக்கொள்வது. கரெக்ட். வேற? கரெக்ட். சொல்றதை செய்யறது. வெரி குட். வேற ஏதாவது ஆண்கள்ல? கீழ்ப்படிதல் ஒரு அருமையான ஒரு உதாரணம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதலுக்கு ஒரு அருமையான உதாரணம் என்னங்கம்மா? நோவா என்ன பண்ணா? எடுத்து வாசிங்கம்மா. ஈதக்கா பரவாயில்ல, முடிச்சுக்கிட்டாங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் என்ன பண்ணாங்க? செய்து முடித்தான். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக தங்களை கையளித்தவர்கள், முழுமையாக கீழ்ப்படிந்தவர்கள். நோவா ஒருபோதும் ஆண்டவரிடத்துல எந்த கேள்வியும் கேட்கல. இந்த மரத்துல செய்யணும், அந்த மரத்துல தான் செஞ்சார்.
இந்த இத்தனை முழம் நீளம்னா இத்தனை முழம் நீளம் தான், இவ்வளவு அகலம்னா அவ்வளவு அகலம் தான், இல்லைங்களா? எப்படி செய்யுங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ வசனம் தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கு. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அதுதான் முழுமையான கீழ்ப்படிதல். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதற்கு நாம் முழுமையாக செவிசா, அம்மா சொன்னது போல முதல்ல செவிசாய்க்க வேண்டும். முதல்ல கேட்கணும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை. இரண்டாவதாக அதற்கு முழுமையாக நாம் நம்மை கையளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற பட்சத்தில் தான் நாம் முழுமையாக கர்த்தருக்கு நாம் என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்றாரு, யோர்தானுடைய அந்த கரையில என்ன பண்ணுங்க? இறங்குங்க. யார சொல்றாருங்க? முதல்ல யார் இறங்குறாங்க? உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள். அதுவரை எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்ன பண்ணதில்லை, நடந்ததில்லை, பார்த்ததில்லை. இறங்குறாங்க. இறங்கினோடனே என்ன ஆயிடுச்சு? யோர்தான் ஒரு குவியலாக நின்றது அப்படின்னு சொல்லி பார்க்க. வெட்டாந்தாரையிலே நடக்கிறது போல நடந்தார்கள், இல்லைங்களா? இங்கே அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்க முடியும். அப்ப கீழ்ப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை என்ன பண்ணாருங்க? பார்த்தார்கள், இல்லைங்களா? பெரிய அதிசயத்தை பார்த்தாங்க. அடுத்ததாக 16 வசனத்திலிருந்து 17 வசனம் வரை வாசிக்கலாம். ம் 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 போதுங்கம்மா. நான்காவது காரியமாக நாம் பார்க்கிறது, தேவன் தமது ஜனங்களுக்கு முழுமையான விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த விடுதலையானது அது முழுமையான விடுதலையாக இருக்கும். நாம் ஒருவேளை நாம் முயற்சி செய்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஒருவேளை அறகுறையாக என்ன பண்ணாங்க இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற ஒரு சொல்யூஷன், தமிழ் என்ன சொல்றது, தீர்வு, அது முழுமையான தீர்வாக இருக்கும். நாம் ஆண்டவரிடத்துல நாம் மன்றாடுகிற பொழுது கர்த்தர் கட்டாயமாக அதற்கான தீர்வை என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். அந்த தீர்வு ஒரு முழுமையான, ஒரு நேர்த்தியான ஒரு தீர்வாக இருக்கும். எப்ப அந்த தீர்வை கொடுக்கிறார்? நாம் முழுமையாக விசுவாசிக்கிற பொழுது, நாம் முழுமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நமக்கு ஒரு நேர்த்தியான ஒரு தீர்வை தேவன் என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார், இல்லைங்களா? ரொம்ப அருமையான ஒரு தீர்வு மாத்திரமில்லாத முழுமையான தீர்வாக, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு தீர்வாக கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் ஆபிரகாமுடைய வரலாற்றை நாம் வாசிக்கிற பொழுது ஆபிரகாமிடத்துல தேவன் சொல்றாரு, உன்னுடைய ஏகசுதனும் ஒரே மகனுமா இருக்கிற ஈசாக்கு என்ன பண்ணு? பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டார். அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் ரெண்டையும் நாம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆபிரகாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்க? பெற்றுக்கொண்டான், இல்லையாங்கய்யா? விசுவாசம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல என்ன உண்டு? விசுவாசம் உண்டு. வெறுமனே விசுவாசம் அல்ல, ஆண்டவரே நான் உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடல, அப்படியே இருந்துடல. மாறாக செயல்படுத்தினான். தன்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? நடைமுறைப்படுத்தினான். அந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ஒரு சிலர் என்னதுங்க, ஆங்கில மிஷனரிகள் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை வசனத்தை வாசிக்க அப்படியே கண்ணீரோடு வாசிக்கிறார், அழுதுகிட்டே வாசிக்கிறார். ஏன்னா உள்ள மூழ்கிட்டார். இங்க 100 வருஷம் என்ன இல்ல பிள்ளை இல்லை, இல்லைங்களா? ஒரே ஒரு மகன். யாருக்கு பிறந்த மகன்? ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவேலை என்ன பண்ணிட்டான்?
விட்டுட்டான். இப்ப யார் இல்ல, யார் மாத்திரம்தான், ஈசாக்கு மாத்திரம்தான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, டேய் நீ உன்னுடைய பையனை கொண்டாந்து என்ன பண்ணு பலி கொடு அப்படின்ட்டு. அது அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னுடைய ஏகசுதனும் ஒரே மகனுமா இருக்கிற ஈசா கொண்டாந்து என்ன பண்ணு பலி செலுத்து அப்படின்ட்டார். 100 வயசுலதான் அவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க குழந்தை பிறந்தது. எவ்வளவு வேதனையா இருக்கும். யார் இடத்துல இது என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. யாருக்கிட்டையும் சொல்லல, ஈசா கிட்டையும் சொல்ல கிடையாது. யாருக்கிட்ட, அவனுடைய மனைவிகிட்ட என்ன பண்ண கிடையாதுங்க, சாராள்கிட்டையும் சொல்ல, கூட வந்த அவனுடைய வேலையாட்கள்கிட்ட என்ன பண்ணல, சொல்ல கிடையாது. டேய் நாங்க போய் என்ன பண்றோம், பலி கொடுத்துட்டு வர்றோம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அந்த கேட்ட கேள்விக்கு அவனால் என்ன பதில் சொல்ல முடிஞ்சிருக்கும். ஈசா கேட்கிறான், என்ன கேட்கிறான், அப்பா என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே, எப்படி இருக்கு அவனுக்கு, டே நீ தாண்டா ஆடு அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு வேதனையான விஷயம். ஆனாலும் கூட அவன் வெறுமனை விசுவாசம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக என்ன பண்ணாருங்க, கீழ்ப்படிந்தான். ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். He knows what he is doing. அவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். என்னது அந்த அவனுடைய அந்த என்னதுங்க கத்தி எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஓங்கிட்டான், குத்துறக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, பரீட்சை பார்த்தார். ஆனால் கடைசி வரையுமே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்துல என்ன பண்ணாருங்க, உறுதியா இருந்தார். அது மாத்திரம் இல்ல, செயல்படுத்தினார், கீழ்ப்படிந்தான். இப்ப கீழ்ப்படுகிற பொழுது ஒரு மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நமக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல, ஒருவேளை ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுக்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும். என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறோமா, கீழ்ப்படிந்ததுனால எவ்வளவு பெரிய விசுவாசத்தை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அதே நேரத்துல ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் ஆபிரகாமுடைய நிலை என்னவா இருக்கும்? ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றிருப்பாரா? அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? இன்று வரையும் நாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று யாரை சொல்றோம்? ஆபிரகாமை சொல்றோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாருங்க, உயர்த்தினார். அது காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம். அந்த விசுவாசம் மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதலின் மூலமாக என்ன பண்ணாருங்க, செயல்படுத்தினார். அது ரொம்ப முக்கியமான காரியம். இங்கேயும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவாவால வழிநடத்தப்பட்டவர்கள் இங்க முழுமையாக தங்களை என்ன பண்ணாங்க, கீழ்ப்படுத்தினார்கள். கீழ்ப்படிந்த உடனே அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய அற்புதத்தை என்ன பண்ணாங்க, கண்டார்கள். அது எப்படிப்பட்ட அற்புதம்? முழுமையான நிலையான ஆசீர்வாதமாக, முழுமையான ஆசீர்வாதமாக நாம் அங்கே பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே நாம் இந்த இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்தும் யோசுவாவிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக அற்புதமான ஒரு காரியம் இதுதான். அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை போல நாமும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்துல எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அந்த சூழ்நிலையை நம்மால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாக யார் இருக்கிறாங்க? கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். எப்படி ஜனங்களுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை பெட்டி போச்சோ, அதே போல நம்முடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் எதிர்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு முன்பாக என்ன பண்ணுவாருங்க, அங்கே இருந்து அதை சரி செய்கிறவராக இருக்கிறார். கட்டாயமாக
நாம் அதை பல நேரங்களில் நம்மால் என்ன பண்ண முடியும், உணர்ந்திருக்க முடியும். ஆனா அதை உணர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அதை என்ன பண்ணிடுறோம், மறந்து விடுகிறோம். நான் சொல்றது கரெக்டுங்களா? ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, விடுதலை ஆக்கி இருப்பார். நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நேர்த்தியாக அங்கே நின்று நம்மை பாதுகாத்து இருக்கிறார், நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறார். மறுபடியும் அதே போல வேற ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் என்ன பண்றோம், மறுபடியும் அங்கலாய்க்கிறவர்களாக, விசுவாச குறைவுள்ளவர்களாக நாம் என்ன பண்ணிடுறோம், மாறி விடுகிறோம். அப்படி இல்லாமல் எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு நேராக நமக்கு முன்பாக செல்லுகிறார். எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் நம்மால் அதை கடக்க முடியும் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் என்ன பண்ணுங்க, ஓடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.